டேய், நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கணும்ல. ஆமா. அதுக்கு முதல்ல நல்லா சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டா பாப்பனா? சாமி கும்பிடலன்னா பார்க்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணும்? பேசாம சாமி கும்பிடு. கடவுளே, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதல் தடவை கேட்குறேன். எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணை நீ தான் காட்டணும். அந்த பொண்ணை இன்னைக்கு இல்லை நாளைக்கு, ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் அதுக்குள்ளேயாவது காட்டியிருப்பா. ப்ளீஸ்ப்பா. அம்பி, சுவாமியை கும்பிட்டுட்டே இருக்கல, பிரசாதத்தை எடுத்துங்க. சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். பொண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆண்டவா, நீ உண்மையிலே கிரேட்டியா. ஒரு மாசம் கழிச்சு காட்டுனேன், ஆனா அடுத்த செகண்டே காட்டிட்டேன். தேங்க்ஸ். நீயா பாக்குறியா? ஒன்றே உள்ளம் ஒன்றே ஜீவன். நீ எப்படா வந்த? டேய், உன் கூட கோயில் வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா. என்ன தேடுற? டேய், பாத்துட்டேன். இவனுங்க நான் அனுமார் மாதிரி தாவறானுங்க. பாத்துட்டேன். பார்க்காத என்ன தர நீ பாத்துட்ட? அப்படி எங்களை விட்டு எதிரா பார்த்தா? உங்க அக்காவை வேற ஒருத்தன் கூட பார்த்தேன். கேக்குறான் பாரு. இவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபிகர் இங்க பாத்துருக்கான்டா. சுச்சி, நீ சொன்னல, நீ சொன்ன மாதிரி சாமி கிட்ட வேண. நீ நினைச்சு செந்தூர் எடுத்து வச்ச, ஆனா அந்த பொண்ணை பாத்துட்டேன். எங்கடா பார்த்த? இங்கதான் கோயில்ல. இப்ப எங்க இருக்கா? தெரியலையே. என்னடா மிஸ் பண்ணிட்டியாடா? மிஸ் பண்ணலடா. கிஸ் பண்ணிட்டியா? சீ, அங்க பார். எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா. வல்லா, அட்டகாசமா இருக்காடா. மச்சான், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடா. பியூட்டிஃபுல்டா. நல்லா இருக்காடா. கண்டிப்பா எனக்கு இவ ஒத்து வருவான்னு தோணுது. ச்சே, அந்த கடவுளா பார்த்து உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்தாருன்னு எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். ஆனா 3 வருஷம் உன்னை விட பெரியவன் தெரிஞ்ச உடனே ஆடி போயிட்டோம். விடு மச்சான், இவளை விட பெட்டரான ஃபிகர் உனக்கு கிடைப்பா. பெரிய பொண்ணை லவ் பண்ண தப்பு இல்ல. தப்புதான். என்னடா தப்பு? பெரிய பொண்ணை லவ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஷேக்ஸ்பியர் அவரை விட பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல? மகாத்மா காந்தி அவரை விட பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரை விட பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல? அவங்கள சந்தோஷமா வாழியா? பெருசா பேச வந்துட்டாங்க. டேய், அவன் சொல்றான், இவன் சொல்றான். ஏன் நான் சொல்றது கூட கேட்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்டா. நான் இவ்வளவு நேரம் என்னை விட ஒரு பெரிய பொண்ணை லவ் பண்ணலாமா வேணாமாங்கிறத பத்தி யோசிக்கல. அவளை எப்படி லவ் பண்ணலாங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முடிவு பண்ணிட்டேன். ஹலோ. ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ ராங் நம்பருக்கு கூப்பிட்டுருக்க. போன் வை. ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணுறாதீங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? ஏங்க, நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்கறது கமலாசன் மாதிரி இருப்பேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய டைலாக் இப்ப சொன்னா பின்ன போனை கட் பண்ணாம என்ன செய்வா? சரி, நீ அவளை லவ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட. நாளைக்கு அவளை போய் பார்க்கும்போது சும்மா ஸ்டைலா மின்னல் மாதிரி போற. என்னடா விஷயம்? கொஞ்சம் எங்களுக்குலாம் புரியுற மாதிரி சொல்ல. உனக்கு இங்கிலீஷ் புரியலையா? அவள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. She's going to get married. சீரியஸாவா? கங்க்ராஜியா, சொல்லவே இல்லை. வாட் யூ சேயிங்? அவ காஃபில உப்பு பத்தலன்றா. லூசே, அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்றேன்ல. அப்ப நமக்கு எப்பமா கல்யாணம்? வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்திலாம் பேசாத. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். சார் 45
I-70 வந்துருச்சா சார்? வந்துச்சுடா. இந்த பல்ல பார்த்து பயந்து ரூட்ட மாத்திட்டு போயிட்டே டேய், பல்ல. இவ்வளவு பெரிய சோடா புடி போட்டு போனா உனக்கு கண்ணு தெரியல. அம்மா. சார் நீ சித்தப்பா தானே? நீ பெரியப்பா தானே? டேய், உங்க மேட்ரு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சா? நீ ரொம்ப பேசாத. நீ சூரி தானே? கரெக்ட். பாப்பா பேரு கூட சுச்சி தானே நல்லா சூப்பரா இருக்கு. டேய், 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 டேய். ஏன்டா, ஏன்டா, ஏன்டா? இந்த மாதிரி பேக்கிங் தாண்டா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்க. டேய், நேடா மேல கையே வச்ச நான் பண்ணுவேன். சொர்ணீர்வேன். டேய், வாய் நட தேங்காய் திருவி மாதிரி வச்சு நம்ம சுத்துறான். முதல்ல திருவிடுவான் போல அவன் இருக்கு. வாயில ஆரம்பி தேங்காய் வச்சு வல்லக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணுங்க. அவனுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு? ஏய், போடுறா, போடுறா, காலையில போடா, எவன் போடா. முகத்துல முடிச்சேனே தெரியல. எப்படிங்க உங்க முகத்துல நான் முடிச்ச காரம் எதுக்கு சார் தாய் குலத்துக்கு இட்லாம்? டேய். இந்தாங்கம்மா. தேங்க்யூ. யாரா What's your நீ? name? பரவமுனி அம்மா. Nice name. எதுக்காகடா இந்த பச்சை குழந்தை இப்படி அட என்ன வச்ச? சத்தியமா உனக்கு தரல? தெரியல. யாருனே தெரியலடா. என்ன உண்மையில தரல? தெரியல. மூக்க கீசானா பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜா, ஒண்ணு இல்ல. பார்த்த உடனே தெரியறதுக்கு நீ என்ன டாம் க்ரூஸா இல்ல ஷாருக் கானா? இம்ச பண்ணாம போடா. அவனுக்கு ஃபோன் பண்றேன், நான் பேசுறேன். அப்படி என்னதான்டா போயிருப்பாங்க? டேய், நீ இன்னும் போகலையா? என்ன தெரியல? வல்லா. ஆமா. டேய், என்னடா இது? அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. டேய், இப்படியே போனா லவ் பண்ண மாட்டா. மாட்டே. நாலனா எட்டனா பிச்சை தான் போடுவா. வாங்கிட்டு போய் ஓரமா நின்னு டீ குடி. புட்டியும் பல்லும். ஏன்டா இப்படி ஆயிட்டா அவன்? அங்க வர அது கூட பர்சனாலிட்டியா பண்றான் பாரு. இப்பே பா எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இப்போ பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம். Yesterday phone call Pallan night saying love it's me. ஃபோன் காலா? Yeah, yesterday. ஹலோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏங்க, நான் ஸ்டைலில் ரஜினிகாந்த் மாதிரி இருப்பேங்க. பார்க்குறது கமலாசன் மாதிரி இருப்பேன். ஸ்டைல்ல நீ ரஜினியா? எஸ், ஒன் பார்க்கறதுக்கு கமலாசனா? கல்யாணராமன் கமலாசன் மாதிரி இருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. நான்சென்ஸ். இருக்கட்டும், இது பரவாயில்ல, இது பிடிங்க. எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ்ங்க. சாரிங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. ப்ளீஸ்ங்க, நான் சொன்ன கேளுங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ்ங்க, சொல்கிறது கேளுங்க. ஒரு மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் சொன்ன கேளுங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம் கதவு தரங்க ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு நிமிஷம். ஏங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. இது பாரு, இது மாதிரி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏங்க, நீங்கள் வாட்ச்மேன் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன மட்டும் வேணாம்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ச்சே. ஹலோ, நான் ஸ்வப்னா பேசுறேன். பல்லனா? ஆமாங்க. நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணுமே. சாரி, ஐம் ரியலி வெரி சாரி. நான் யாரையும் இது வரைக்கும் அடிச்சதும் கிடையாது, திட்டினதும் கிடையாது. யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒருத்தர் 4 பேர் முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டா நான் மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பா. அன்னைக்கு ஒன்று அடிச்சதை நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? அதனால உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு வர சொன்னேன். அட பரவாயில்லைங்க, நீங்கள் தானங்க அடிச்சிங்க. வேற யாரோ அடிச்சாங்க. அதை நான் அன்றைக்கே மறந்துட்டேங்க. ஆனால் உங்களை என்னால் மறக்க முடியாதுங்க. பேசிக்காவே நீ எந்த பொண்ணுக்கிட்டயும் பழனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி லவ் கிவ்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க. ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக கற்றுக்கும். அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கும். எனிவே, ஜஸ்ட் லீவ் இட். இனிமேல் நம்ம பார்க்க வேணாம். பாய். ஏங்க, ஒரு நிமிஷங்க. நான் உனக்கு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன, லவரா இல்லை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் தானே சொல்ல போகிறேன். அட என்னங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து என் டைலாக்லாம் கரெக்டாக நீங்களே பேசுகிறீங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம 2 பேர் மனசுக்கு நடுவில் ஒரு வேவலன் சூப்பராக ஓடுது பார்த்தீங்களா? சரியான லூசு பையன் நீ. ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு? ஏங்க, நான் சொல்கிறதாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. எங்கள் ஃப்ரெண்டாக தானே ஏற்றுக்க சொல்கிறேன். ப்ளீஸ்ங்க. ஏங்க, நான் ரொம்ப நல்ல பையங்க. எனக்காக இதை தொல்லை பண்ணாதன்னு சொன்னேன்ல. ஐயோ, நான் உங்களுக்கு தொல்லை பண்ணலங்க. என்னங்க நீங்கள் ஏங்க நான் என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தொந்தரவு பண்ணுங்க. என் ஃப்ரெண்டாக தானே ஏற்றுக்க சொல்கிறேன். ப்ளீஸ்ங்க சொன்னா கேளுங்க. அழகான மூஞ்ச பார்த்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன ஃப்ரெண்டாக ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வெளில வந்திருக்கீங்களா? இப்போ பாருங்க, ரெண்டுருவீங்க. இப்ப பாரு, ஏதாவது பேசிட்டே இருக்காத. சினிமா தானே பார்க்க போறோம். பேசாம வா.
எப்படி ஹை நம்ம தான் ஃபர்ஸ்டா? நம்ம தான் ஃபர்ஸ்ட், நம்ம தான் லாஸ்ட். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் எல்லா டிக்கெட்டையும் நானே வாங்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இவ்ளோ டிக்கெட்ஸ் வாங்கிருக்கியே, எங்க இருந்து கிடைச்சது உனக்கு அவ்வளோ காசு? அதுவா, அதை விடுங்க. கேக்குறேன்ல, சொல்லு. இல்லை பரவாயில்லைங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா? பைக்கை வித்துட்டேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கை தான் வித்துட்டேன். நீ இருக்கியே, பார்க்கறதுக்கு மட்டும் தான் காமெடியனா இருக்க, ஆனா பண்றது எல்லாமே கேடித்தனம். என்னமோ இவங்களோட சவுப்பு வண்டியை வித்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. படத்தை ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலையே. ஆப்ரேட்டர் ஸ்டார்ட் தி மூவி ப்ளீஸ். இங்க வா, பக்கத்துல வந்து உட்காரு. அங்க இல்ல, நம்ம சீட்டு எங்க இங்க போற? இருக்கு. இவ்வளோ பெரிய தியேட்டர்ல நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்துக்கிறேன். Everyone run for cover! SOS! Hanging his second stomach. And right field, digging for grub. அவர் இந்தாங்க, ஈவிஎம் பாட்டில் அக்வாஃபீனா, லேஸு, குர்குரே, டயட் பெப்சி, பைட்ஸு, லேஸு, பர்க்கு, பெரிய பெப்சி, அப்புறம் சின்ன பெப்சி, பட்டர் பாப்கார்னு. இதில் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியாதா, அதான் கடையை கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் எடுத்துக்கோங்க, கை வேற வலிக்குதுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கோல்ட் காஃபி போதும். நல்லா இருக்கும். வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். எடுத்து போயிட்டா. தேங்க்யூ. ஹலோ, காலையில இருந்து நான் தேடிட்டு இருக்கேன். எங்க போயிட்ட நீ? காலையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நீ யாருமா? உனக்கு என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசுற? நான் ஒன்னும் வாய்ஸ்லாம் மாத்தி பேசல, என் வாய்ஸ்ல தான் பேசுறேன். ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. இது பல்லன் ஃபோன் தானே? பல்லன் ஃபோன் நம்பர் தான். அவனை ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உள்ள பிடிச்சி வச்சிருக்கோம். சார், என்னாச்சு? எதுவா இருந்தாலும் கோடம்பாக்கம் ஆர்ட் ஸ்டேஷனுக்கு நேர்ல வாமா. சார், பல்லனுக்கு என்ன பிரச்சனை? போன்ல பேசுனது நீங்க தானா? ஆமா சார். அவன் என்ன வேணும் உங்களுக்கு? அவன் என்னோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா என்ன நடந்தது எனக்கு தெரியாது சார். என்ன நடந்ததா? நேத்து நைட்டு சப் கலெக்டர் வீட்டில் திருடி இருக்கிறான். என்ன திருடன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து நைட்டு பூரா அடிச்சு பார்த்தோம், இப்படியே இருக்கிறான். ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். நீங்க அவன் ஃப்ரெண்டு தானே? என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஏய் திருநாசன், அவனை கூட்டு வா. வாடா வாடான்ற சார். என்ன அடிச்சாலும் இவன் இப்படியே இருக்கிறான் சார். வாயே திறக்க மாட்டேங்கிறான். அடிச்சு அடிச்சு இந்த குச்சி தான் சார் உடைஞ்சது. ஓய், அப்படி என்னதான்டா திருடுன? வாயை திறந்து சொல்லேன்டா. பாருமா இங்க பாரு, எவ்வளவு அடி வாங்கியிருக்கான் பாரு. என்ன அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கான். டேய், இப்போ வந்து சொல்லுடா, என்ன திருடுன? சொல்லுடா சொல்லுடா. டேய், என்னடா திருடுன? சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. என்ன திருடுன? சொல்லுடா. உல வாங்கி சாவாதடா. சொல்லுடா சொல்லுடா. ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ். நானே அவன்கிட்ட கேட்டு சொல்றேன் சார், ப்ளீஸ். கேட்டு சொல்லு. யோ வாயா. ஒழுங்கா சொன்னானா தப்பிச்சான். என்னடா இது? என்ன பண்ணி இருக்க? உங்களுக்கு யார் இங்க வர சொன்னது? போய் மூடு. ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடி இருக்க. காசு பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. ஐயய்யய்யய்ய, காசு பணம் நகை எல்லாம் அங்கேதாம்மா இருக்கு. அவன் வேற எதையோ திருடி இருக்கான். அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. காசு பணம் இல்லாம அப்ப என்னதான்டா நீ திருடி இருக்க? இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, இவ்வளவு அடி வாங்கியிருக்க. போய் திறந்து சொல்ல. சார், செருப்பை திருடி வச்சிருக்கிறான் சார். செருப்பா?
எக்ஸ்கியூஸ் மீ ஆல்ரெடி இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. வேற பேர் இல்லையா? சாரி மேடம், we have only one pair. ரொம்ப நல்லா இருந்தது. பட் வேற யாரும் வாங்கிட்டாங்கல்ல. அதனால என்ன, கண்டிப்பாக அந்த செருப்பு உங்களுக்கு வரும். எப்படி வரும்? சரி பின்ன பறந்தா வரும். லூஸ். வரணும்னு இருந்தால் எல்லாம் கண்டிப்பாக வருங்க. எங்கடா உன் ஆளு? அதோ மை பேபி கம் ஆன். ஜோ 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 வேணாம் வேணாம். குழந்தை அழுவுது இல்ல, பாலை கூட. பாலா அதெல்லாம் அப்படி நானு. மூதேவி இந்த அப்படி. ஓகே ஓகே. ஆமா எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க எல்லாம் உள்ள போலாம். ஏய் பல்லம் வரலடா, அவனுக்கு தான் வெயிட்டிங். இதுக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவனா பார்த்து லவ் பண்ணவங்க. என்னது பல்ல இன்னும் வரலையா? நானே இங்க வந்துட்டேன், என்னோட லேட்டா வரதுக்கு ஒண்ணு பெரிய ஆளா? ஏய் நீங்களும் அவ்வளோ ஸ்டைலாக இருக்கீங்க. என் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரேஞ்சுக்கு வர வேணாமா? அதுக்காக நான் அவனுக்கு கோட்டு சூட்டு டை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் ஸ்டைலை பார்த்து நீங்கள மிரண்ட போறீங்க. நான் ஓவர் பில்டப்பா இருக்கேன். நம்மளோட ஸ்டைல வந்துருவானோ? வெயிட் பண்ணி பாப்போம். என்னையா வந்துருவா சொன்னா இவ்வளவு லேட் ஆகுது? டேய் அங்க பாருடா. சூப்பரா வருவான்னு சொன்னா சொங்கி மாதிரி வரான். ஏய் கரெக்டா கரெக்டா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணே கேளு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி சப்பனா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பிடிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ரெடி ஆயிடு. ஏய் என்னடா இது? இல்ல கொஞ்சம் லேட் ஆனதுனால ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட முடியல. அதான் ஒரே கன்ஃபியூஷன். ஆமா இந்த பொக்கே ஏன் தள்ள வச்சிட்டு வந்த? அதுவா, பொக்கே வாங்கணும்னு கடைக்காரங்கிட்ட எங்க வைக்கிறதுன்னு கேட்டேன். தூக்கி உன் தலைமையில வச்சுக்கோன்னு சொன்னா. அதான் தலைமையில வச்சே வந்துட்டேன். ஆமா உள்ள போறதெல்லாம் ஏன் வெளில போட்டுருக்க? இல்லையே, ஜட்டியை உள்ள தானே போட்டுருக்கேன். ஜட்டியை சொல்ல, வேஸ்ட் கோட்டை சொன்னேன். ஏய் வேஸ்ட் கோட்டை உள்ள போட்டா எப்படி தெரியும்? வெளில போட்டா எல்லாருக்கும் தெரியும். பல்ல பாரு. பல்லு. ஏய் ஏன் பல்ல பத்தி பேசுறான் அவன்? என்ன சொப்னா அது? எவ்ரிபடி சீயிங். வாட் இஸ் ஹி டூயிங்? என்ன பண்ற நீ? இன் பண்றேன். ஒன்றும் தேவையில்ல, பேசாம கொஞ்சம் கிளம்பு. அப்ப ரிசப்ஷன் கிளம்பு சொல்றல, கிளம்பு. சாரி சொப்னா, லேட் ஆயிடுச்சு. இப்போ நீ போறியா இல்லையா? போ. ஏய் அதான் போ சொல்லிட்டாங்கல, இங்கே நின்னு அசிங்கப்படுத்துற. போடா. போறோம்ல. ரொம்ப பேசுற. ஏய் என்னாச்சு? நான் வரல. அட அவன் கிடக்குற, அவன் போயிட்டா. வா நம்ம போலாம். நான் வரல. நீ வரலனா நாங்க யாரும் போல. சரி யாரும் போகாதீங்க, இங்கே இருங்க. அப்ப குழந்தைய நீயே பாத்துக்கோ. ஓகே நீ வாமா. இப்படிதான் கிறுக்குத்தனமா அவன் ஏதாவது செய்வான்னு நினைச்சேன். சாரி. சரி வாங்க நம்ம எல்லாம் போலாம். மின்னல் வேகத்துல ஒரு கார் வருது. யாரா அவன்? சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா சொப்னா போலாம். என்ன எல்லாம் பார்க்குறீங்க? ஒன்றும் புரியலையா? நான் தான் பல்ல. உன்னை முதல் தடவை கோயிலில் தான் பார்த்தேன். உன்னை பார்த்த உன்னை லவ் பண்ணேன். உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன். வரும்போது பல்லனா வந்தேன். அந்த பல்லனை நீ லவ் பண்ணனா தான் அந்த லவ் உண்மையான லவ்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். அதனால தான் பல்லன் நான் நடித்தேன். இனிமேல் அந்த வேஷம் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் கிடச்சிட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏமாற்றணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலை. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் உன் சின்ன பையங்கிற மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணாதரா. நீ இது வரைக்கும் சொன்ன விஷயத்துக்கே ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை. திடீர்னு இப்படி என் முன்னாடி வந்து இப்படி வந்து பேசினா நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண வேணாம், என் கூடவா, பிரச்சனையே இல்லை. ஹே ஹலோ, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்.
ஹாய். என்ன இருந்தாலும் எனக்கு உன்னை விட பல்லனை தான் பிடிக்கும். அப்படியா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே. அவரை விட நான் ஸ்மார்ட்டா இருக்கல. ரிசப்ஷனை கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சிலேயே துப்பிடுவேன். ஓகே, போட்டோ எடுப்பா, போட்டோ.